இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 23 30 முடிய. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று சொன்னார். அன்பானவர்களே, இது பணக்கார வாலிபன் ஒருவன் இயேசுவிடம் நிலைவாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட கேள்விக்கு பதிலாக கட்டளைகளை கடைபிடி என்று சொன்னார். மேலும் நான் என்ன செய்ய வேண்டும்? அதை நான் கடைபிடித்து வருகிறேன். இன்னும் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டபொழுது, உன்னுடைய செல்வத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றி வா என்றதும் வருத்தத்தோடு சென்றான் என்று வாசிக்கிறோம் இல்லையா? அதை தொடர்ந்து வருகிற பகுதி இது. பணக்காரன் விண்ணரசிற்குள் நுழைவது ஒட்டகம் இந்த சிறிய கேட்டிற்குள் நுழைவதை விட பெரிதாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் இப்பொழுது கேட்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் எந்த அளவிற்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க விரும்புகிறோமோ அந்த அளவிற்கு இந்த உலக பற்றுக்களை நாம் விட்டுவிட வேண்டும். உலக செல்வம், செல்வாக்கு, ஆதாயங்கள் இவைகளை எந்த அளவிற்கு நாம் பற்றுதல் இல்லாமல் பயன்படுத்துகிறோமோ, பேராசை இல்லாமல் பயன்படுத்துகிறோமோ, அந்த அளவிற்கு கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் நாம் அதிகமாய் பெற்று சொல்லுவோம். இயேசு ஆண்டவர் தன்னை வெறுமையாக்கி கொண்டார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 தன்னை வெறுமையாக்கி கொண்டார். அதனுடைய விளைவு அவர் பெருமைக்குரியவராய், ஈடு இணையற்றவராய் உயிர்த்தெழுந்தார். எவ்வளவு நாம் நம்முடைய இந்த உலக ஆசைகளை குறைக்கிறோமோ அவ்வளவு கடவுளுடைய ஆசீர் நமக்கு நிறையும். அந்த உண்மையைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். விண்ணரசில் பணக்காரன் நுழைகிறான், நுழையவில்லை, அது கடினம், ஒட்டகம் இந்த பகுதியில் நுழையவில்லை என்பதனுடைய பொருள் என்ன? நாம் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. செல்வத்தின் மீது பற்றுக்களை விட்டுவிட்டால் கடவுளுடைய அருள் ஆசீர் நம்மிலே நிறையும், நம்முடைய குடும்பத்திலே நிறையும். அருள் ஆசீர் பொருட்செல்வத்தை முன்வைக்காது. பொருட்செல்வம் பயன்படுத்தப்படும், கோடிகளை பயன்படுத்தலாம், பற்று இல்லாமல், பேராசை இல்லாமல். அதற்காக அப்படியே லாலான்னு அலையிறது. எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி சேர்த்து வைக்கலாம், எப்படி செய்யலாம். மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. அதுபோலதான் இந்த உலகில் பற்றுக்கள் இல்லை. செல்வத்தின் மீது, செல்வாக்கின் மீது பற்று இல்லை, புகழின் மீது, பெருமையின் மீது பற்று இல்லை. அப்பொழுது விண்ணரசுக்கு அதிகமாய் நாம் நெருக்கமாய் சென்று கொண்டிருக்கோம். எல்லாம் வல்லவரே, எங்கள் தகப்பனே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எங்களிடம் உள்ளதை கொண்டு நல்லது செய்ய எங்களுக்கு விவேகத்தை, ஞானத்தை தந்திரணும். எங்களிடம் குறைவாக செல்வம் இருந்தால் அதனால் பரவாயில்லை, நிறைவாக உம்முடைய அருளும் ஆசீரும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதில் முனைப்போடு தீவிரமாக செயல்படுகின்ற ஆசையை எங்களுக்கு தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.